இந்த பொண்ணு தண்ணியில குதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் சரக்கு குடிக்கவா, இவ குடிச்சது இல்லாம அங்க இருக்க ஒரு பறவைக்கும் கொடுக்கும். அதுக்கப்புறம் அவ கையில இருந்து கொஞ்சம் பிளட் வரும். அந்த பிளட் அங்க இருக்க செயின்ல தடவிட்டு அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிருவா. அங்க இருக்க பறவை தான் அந்த பொண்ணுக்கு வழி காட்டிக்கிட்டு இருக்கும். நேரம் அந்த தண்ணிக்குள்ள இழுத்துக்கிட்டு போகும். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த பறவையை அவுத்து விட்டுடுவான். அந்த பறவையும் தண்ணிக்கு மேல வந்துடும். அதுக்கப்புறம் அலை மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணுவான். அந்த அலை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு மேல போயிட்டு அந்த ஸ்டாச்சு பார்க்க ரொம்பவே பெருசா இருக்கும். அதோட கண்ணுல பாத்தீங்கன்னா டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கண்ணு கிட்ட போகுவா. உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிஷின் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை ஆன் பண்ண உடனே அங்க இருக்க தண்ணி எல்லாமே வெளியே போக ஆரம்பிக்கும். எல்லா தண்ணியும் வெளியே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு உள்ள போகுவா. உள்ள போய் பார்த்தா பெரிய இடம் ஒண்ணு இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா நெருப்பு பத்த வைக்குவா. உடனே அந்த நெருப்பு எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்கும். அந்த இடம் ஃபுல்லாவே தீயா இருக்கும். அந்த இடத்துக்கு நடுவில் பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சவப்பெட்டி இருக்கும். அந்த சவப்பெட்டி ஓபன் பண்ண தான் இங்க வந்திருக்கோம். எவ்வளவோ ட்ரை பண்ணி ஓபன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த சவப்பெட்டிக்கு நடுவில் ஒரு வாட்டர் இருக்கதை பார்க்கும். அந்த வாட்டில பாத்தீங்கன்னா இவ கழுத்துல இருந்த அந்த செயினை உள்ள வைக்குவா. உள்ள வச்ச உடனே பாத்தீங்கன்னா அதுல ஐஸ் கட்டி மாதிரி ஒண்ணு இந்த பொண்ணு அட்டாக் பண்ண வரும். உடனே அதுல இருந்து இந்த பொண்ணு தப்பிச்சிடும். அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா தங்கத்துல செஞ்ச ஒரு மாஸ்க் இருக்கும். அது எடுக்காம அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பொருளை எடுக்கும். அதை எடுத்த உடனே அந்த இடத்துல ஏதோ வினோதமா நடக்க ஆரம்பிக்கும். அந்த இடமே இடிகிற மாதிரி வந்துகிட்டு இருக்கும். இந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்குவா.